Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulih al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلعن عليك إنك بالوادي المقدس طوى وقال نبينا صلى الله عليه وسلم لا يمشين أحدكم في نعل واحد أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உறப்பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, சமீபத்தில் பிரபலியமான ஒருவர் செருப்பில்லாமல் நீங்கள் நடந்து பாருங்கள், அதனுடைய அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் நீண்ட காலமாக செருப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு மாதமாவது செருப்பில்லாமல் நடந்து பாருங்கள், அதனுடைய அருமையை உணர்வீர்கள் என்று கூறியிருந்தார். அவருடைய இந்த கருத்தை மருத்துவர்கள் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். மருத்துவ விஞ்ஞான ஆதாரங்களோடு இந்த கருத்து தவறான கருத்து, இதை யாரும் கேட்டு நடக்காதீர்கள், இதை பின்பற்றாதீர்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன தகவல்கள் என்னவென்று பார்ப்பதற்கு முன்னால், செருப்பு அணிவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான நபியினுடைய வழிமுறையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லுவார்கள், இஸ்தக்ஸிரு அலன் நிஆல், நீங்கள் செருப்பு அணிவதை அதிகமாக்கி கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அதிகமாக உங்களால் செருப்பு அணிய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் செருப்பை அணிந்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாகவே இடுவார்கள். நபிகளாருடைய வார்த்தை மட்டுமல்ல, நபிமார்களுடைய சுன்னத்தாகவும் வழிமுறையாகவும் செருப்பு அணிவது இருந்து வந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து திரும்பி கொண்டிருக்கிற சமயத்தில் பாதை மாறிவிடுகிறார்கள். தூரத்திலிருந்து அவர்களுக்கு ஒளி ஒன்று தெரிகிறது, நெருப்பு ஒன்று தெரிகிறது. தன்னுடைய மனைவியிடத்தில், நான் தூரத்திலே ஒரு நெருப்பை பார்க்கிறேன், நான் அங்கு சென்று வழிகேட்டு விட்டு அல்லது சிறிது நெருப்பை பிரகாசத்திற்காக எடுத்து கொண்டு வருகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அதை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்ததோடு மட்டுமல்லாது அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை ஃபஹ்லஅன் அலைக், மூசாவே உன்னுடைய 2 செருப்புகளையும் கலட்டிவிடு. காரணம், இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, துவா என்கின்ற பரிசுத்தமான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே உங்களுடைய செருப்புகளை நீங்கள் கலட்டி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செருப்பு அணிந்திருந்தார்கள் என்பது இந்த திருவசனத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும், இன்னும் சொல்ல போனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலிலே செருப்பு அணிபவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஷமாயிலே திருமதி என்கின்ற ஒரு ஹதீஸ் கிதாபினுடைய தொகுப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அடையாளங்களை பேசுகின்ற ஒரு கிதாப் ஷமாயிலே திருமதி. எல்லா மதரசாக்களிலும் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிதாப். நம்முடைய மனாருல் மாரிஃபா மதரசாவிலும் அது ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபிலே தனி பாடமாக பாபு மா ஜாஅ ஃபீ நஅலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு சம்பந்தமான பாடம் என்று தனி பாடமே, 9 ஹதீஸ்களை கொண்ட தனி பாடமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்பு எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 வாருடையதாக நபிகளாருடைய செருப்பு இருந்தது என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு முன்னால் நாக்கை போட்டு நீட்டி கொண்டிருந்ததாகவும், இடையிலே மிருதுவானதாகவும், பின்னால் தோல் நீண்டு அவருடைய குதிகாலை கவ்விக்கொள்கின்ற அளவுக்கு இருந்ததாகவும் கிதாபுகளிலே எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு தோலினால் ஆகியிருந்தது. அந்த தோலும் முடி இல்லாமல் நன்காக பதப்படுத்தப்பட்ட தோலினால் நபிகளாருடைய செருப்பு ஆகியிருந்தது. உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், நீங்கள் எப்பொழுதுமே முடியில்லாத தோலினால் ஆன செருப்பை அணிந்திருப்பதை நான் பார்க்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே என்னவெல்லாம் செய்தார்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே செய்யக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகள் போக நபிகளாருடைய பயண சமயங்களிலே எங்கெல்லாம் குனிந்தார்களோ அங்கு குனிந்து செல்வார்கள், எங்கெல்லாம் அமர்ந்தார்களோ அங்கு அமர்ந்து செல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு செல்லுகின்ற வழியில ஒரு இடத்திலே குனிந்து பிறகு நிமிர்ந்து சென்றார்கள். அவ்விடத்திலே காரணம் கேட்ட பொழுது, நபிகளார் சென்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு மரக்கிளை இருந்தது. அந்த இடத்திலே நபிகளார் குனிந்து பிறகு நிமிர்ந்தார்கள். இப்பொழுது மரக்கிளை இல்லை என்றாலும் கூட நான் அதுபோன்று நபிகளாரை போன்று செல்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று குனிந்து நிமிர்ந்து செல்லக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்பிலே முடியில்லாத தோல் இருந்தது, தோலினாலான செருப்பாக இருந்தது. எனவே நானும் அவ்வாறே நபிகளாரை பின்பற்றி முடியில்லாத தோளுடைய செருப்பை அணிவதற்கு நான் விரும்பினேன் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்தது மட்டுமல்ல, அவைகளை எப்படி அணிய வேண்டும், எப்படி அணியக்கூடாது என்பது முதல் கொண்டு இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியங்களிலும் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன, நபிகளார் வலதை விரும்புவார்கள். தலை சீவுகின்ற பொழுதும், ஒழு செய்கின்ற பொழுதும், செருப்பு அணிகின்ற பொழுதும் நபிகளார் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக, வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் நபிகளாரே இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் செருப்பை அணிகின்ற பொழுது வலது காலிலே முதலிலே அணியுங்கள், நீங்கள் செருப்பை கலட்டுகின்ற பொழுது இடதுகால் செருப்பை முதலிலே கலட்டுங்கள். நீங்கள் அணிகின்ற பொழுதும் முதலாவது வலதாக இருக்கட்டும், நீங்கள் கலட்டுகின்ற பொழுது முடிவு வலதாக இருக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விஷயம், நபிகளார் விரும்பி செய்த ஒரு விஷயம், செருப்பு அணிகின்ற பொழுது
வலதிலே முதல் காலை வலதிலே வைத்து அணிய வேண்டும், பிறகு இடதை வைத்து அணிய வேண்டும். நம்ம சாதாரணமாக செருப்பை எந்த விதமான கவனமும் இல்லாமல் கலட்டுகிறோம், அணிகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டதிலிருந்து செருப்பை அணிகின்ற பொழுது முதலிலே வலதையும், கலட்டுகின்ற பொழுது முதலிலே இடதையும் கலட்டி பழகிவிடுவோமே, ஆனால் செருப்பு அணிவதும் நன்மையாக மாறிவிடும். செருப்பு அணிவதும் இரண்டால் நபிகளாருடைய வழிமுறையை ஒட்டி, நபிகளாருடைய சுன்னத்தை வேணி, நபிகளாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, நபிகளார் சொன்னபடியே அந்த காரியத்தை செய்வதின் காரணமாக செருப்பு அணிவதும், செருப்பு அணிந்து கொண்டு இருப்பதும், செருப்பை கலட்டுவதும் நன்மைகளாக மாறிவிடும், சுன்னத்துகளாக மாறிவிடும் என்கின்ற பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் கவனமாக அவைகளை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து செயல்பாட்டிற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை செருப்பை மட்டும் அணிந்து கொண்டு நடப்பதை தடை செய்திருக்கிறார்கள். லா யம்ஷியன் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நடக்க வேண்டாம், ஃபீ நஅலின் வாஹிதின், ஒரு செருப்பை மட்டும் அணிந்த நிலையில நீங்கள் நடக்க வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக செருப்பு அணிவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுகின்ற, கற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான நபிகளாருடைய வழிமுறை, நபிமார்களுடைய வழிமுறையும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக சில வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் செருப்பு அணியாமல் இருப்பதென்பது சில சங்கடங்களையும் சில தீங்குகளையும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடம் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கட்டும், நபிகளுடைய வழிமுறையாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கும். இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் கேடு தரக்கூடியவர்களாகவே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடலில குடல் புழுக்கள், ஹூக்குவாம் என்று சொல்லுகிறார்கள், கொக்கி புழுக்கள் அல்லது குடல் புழுக்கள் என்று சொல்லுகிறார்கள். நிறைய குடல் புழுக்களுடைய வகைகள் இருக்கின்றன. டாக்டர் புரூனோ என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், மூளை மற்றும் முதுகந்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். எதற்கு பிறகு என்றால், பிரபலியமான ஒருவர் நீங்கள் செருப்பில்லாமல் நடங்கள் என்று சொன்னாரே, அதற்கு பிறகு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். அவர் சொல்வதை போன்று நீங்கள் ஒரு காலம் கேட்காதீர்கள், காரணம் என்று சொல்லிவிட்டு இந்த கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். நம்முடைய உடலில, நம்முடைய குடலில குடல் புழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய புழுக்கள் இருக்கின்றன. அந்த புழுக்களிலும் நிறைய வகைகள் இருக்கின்றன. அமெரிக்கானஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடல் புழு இருக்கிறது. அது நம்முடைய உடலை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கிவிடும். அந்த குடல் புழுக்கள் குடலிலே இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இரத்தத்தை உரிய ஆரம்பிக்கும். இரத்தம் உரிய ஆரம்பிக்கப்படுமேயானால் அனீமியா என்று சொல்லப்படக்கூடிய இரத்த சோகை ஏற்பட்டுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நுரையீரலிருந்து ஆக்சிஜன் உடல் முழுவதும் சென்றால்தான் உடலுடைய எல்லா உறுப்புகளும் அதில் உள்ள திசுக்களும் சரியாக வேலை செய்யும். ஆக்சிஜன் முறையாக நுரையீரலில் இருந்து பிரிந்து நம்ம உடல் முழுவதும், உடல் உறுப்புகள் முழுவதும் செல்லவில்லை என்றால் நம்முடைய உடல் உறுப்புகளும் திசுக்களும் முறையாக சரியாக வேலை செய்யாது. இப்ப இரத்த சோகை உடையவர்களுக்கு, அனீமியா உடையவருக்கு அவருடைய உறுப்புகள் முறையாக சரியாக வேலை செய்யாது. அதனால் அவருக்கு விரைவாகவே அவருடைய உடல் சோர்வு ஏற்பட்டுவிடும், அவருக்கு தலைவலி ஏற்படும், அவருக்கு முதுகு வலி ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்வதையானால் அவருக்கு இதய நோயை, இரத்த சோகை உண்டாக்கிவிடும். அதிலும் பெண்களுக்கு இரத்த சோகை, அனீமியா வந்து விடுமேயானால் அவருடைய கர்ப்ப காலத்திலே அது மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு முறையான வளர்ச்சி இருக்காது. பிரசவ சமயத்திலே பெரும் சிரமத்திற்கு ஆளாகி விடுவார்கள். பிரசவ நேரத்திலே அந்த தாய் மரணிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது.
பிரசவ நேரத்திலே அந்த குழந்தை மரணிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழந்தையையும் அது தாக்கிவிடுமேயானால் குழந்தைக்குண்டான எல்லா வளர்ச்சிகளும் தடைபட்டு போகும். இவ்வாறு நிறைய பிரச்சனைகள் அந்த இரத்த சோகையினால், அனீமியாவினால் ஏற்படுகிறது. அந்த இரத்த சோகை உருவாக்கக்கூடியது அந்த குடல் புழுக்கள் ஆகும். கணேசத்திற்குரியவர்களே, இந்த குடல் புழுக்கள் எப்படி குடலுக்குள் செல்கின்றன என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற பதில், முதலிலே இந்த குடல் புழுக்கள் நம்முடைய கால்களை முதலிலே பற்றிக் கொள்ளும். பிறகு காலிலிருந்து இரத்தத்தின் வழியாக நுரையீரலுக்கு சென்று, அங்கிருந்து காற்று குழாயின் வழியாக இரத்த குழாய்க்கு சென்று, அதிலிருந்து உணவு குழாய்க்கு சென்று, அதிலிருந்து குடலிலே போய் அமர்ந்து கொள்கிறது. கணேசத்திற்குரியவர்களே, அந்த புழுக்களும் சாதாரணமாக சில காலங்களிலே குடலை விட்டு செல்லாது. ஏறத்தாழ 15 ஆண்டு காலங்கள் அது குடலிலேயே தங்கிக் கொள்ளும். இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா இரத்தங்களையும் உறிந்து நம்மை மரணிக்க செய்யாமல் விடாது. கணேசத்திற்குரியவர்களே, இப்ப இதை விட்டும் பாதுகாப்பதற்கு என்ன வழி என்று டாக்டர் புரோவிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை வெரி சிம்பிள், செருப்பு போடுங்க என்பது. செருப்பில்லாமல் நீங்கள் எங்கும் நடக்காதீர்கள், செருப்பில்லாமல் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள், செருப்பில்லாமல் கழிவறைக்கு செல்லாதீர்கள். நீங்கள் செருப்பு அணியுங்கள். இவ்வளவு பெரிய வியாதிக்கு அது மருந்தாக, அது அண்டவே அண்ட முடியாத ஒரு பெரும் பாதுகாப்பாக அது இருக்கிறது. இது போன்ற மடையர்கள் சொல்லுவதை, இது போன்ற கிறுக்கர்கள் உளறுவதை நீங்கள் எந்த வகையிலும் காது கொடுத்து கேட்டு செருப்பில்லாமல் நீங்கள் பூமியிலே நடந்து விடாதீர்கள். கணேசத்திற்குரியவர்களே, டாக்டர் ஃபரூக் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் இன்னும் தெளிவாக அவர் இப்படி சொல்லுவார், சுகர் பேஷண்ட்களுக்கு செருப்பில்லாமல் நடப்பது என்பது அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு சமம். காரணம், சுகர் பேஷண்ட்களுக்கு காலிலே முதலிலே அவர்கள் அடிபடுவதே காலில் தான். காலில் அடிபட்டு சின்ன புண்ணாக வருவது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆறாமல் இருந்து அது புழு வைத்து அவருடைய விரலை எடுத்து, காலை எடுத்து, முட்டு வரை எடுத்து, அதற்கு பிறகு அவருடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகக்கூடிய அளவிற்கு பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது செருப்பில்லாமல் நடப்பது. அப்படியான ஒரு பேஷண்டையும் நான் பார்த்திருக்கிறேன். அது வயது முதிர்ந்த மூதாட்டி, சுகர் உள்ளவள். ஒரு சமயம் காலெல்லாம் புழு வைத்த நிலையில என்னிடத்துல வந்தார். நான் காரணம் கேட்ட பொழுது, சில காலமாக நான் செருப்பில்லாமல் நடந்தேன் என்று சொன்னார். பொதுவாகவே சுகர் பேஷண்ட்களுக்கு மருத்துவர்கள் முதலாக சொல்லுகின்ற விஷயமே செருப்பில்லாமல் எங்கும் நடக்காதீர்கள் என்பதுதான். இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான ஒரு வழிமுறை எந்த அளவுக்கு நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உயிரையும் பாதுகாக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, செருப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களும் நிறைய விஷயங்களும் இருக்கிறது. அதுல குறிப்பான இன்னொரு செய்தியும் இருக்கிறது. தயவு செய்து செருப்புகளை பள்ளிவாசல் இருந்து திருடி கொண்டு செல்லாதீர்கள். செருப்பு திருடர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். எங்காவது நல்ல செருப்பு கிடைச்சா திருடிட்டு போயிடுறது. இப்ப சமீபத்துல கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் அதுல புது செருப்பு வாங்கி கொண்டு வந்து போட்டிருந்தேன். நானும் ஒவ்வொரு வக்தலையா பாக்குறேன், மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க, திரும்ப கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு பாக்குறேன், காணவே இல்லை, புது செருப்பு அப்படின்னு சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கைபர் போருக்கு நாங்கள் போய்விட்டு திரும்பி கொண்டிருந்தோம். கைபர் போருடைய சமயத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியிலே அல்லாஹ் எங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ தரல. அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிறைய பொருட்களை, புழங்கக்கூடிய பொருட்களை, உணவு பொருட்களை, ஆடைகளை எங்களுக்கு அந்த போரில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு போர் விஷயமாக தந்திருந்தான், கனிமத்தாக தந்திருந்தான். கணேசத்திற்குரியவர்களே, நாங்கள் போர் முடிந்து திரும்பி கொண்டிருக்கிற சமயத்துல இடையில வாதில் குரா என்கின்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடைய வாகனங்களையும் நிறுத்தி கொஞ்சம் அமைதிப்படுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக நிறுத்தினார்கள். அப்பொழுது ஒரு அடிமை நபிகளாருடைய ஒட்டகத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் இறக்கி கொண்டிருந்தார். எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவரை தாக்கி அவரை கொலை செய்து விட்டது, மரணித்து விட்டார். நாங்கள் எல்லாம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விட்டார் என்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த
பெருமையாக பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பங்கு பிரிப்பதற்கு முன்னால் அவர் எடுத்து வைத்த போர்வை அவரோடு நெருப்பிலே தகதகத்து கொண்டிருக்கிறது என்றார்கள். அவர் போர்வைய பங்கு பிரிப்பதற்கு முன்னால் எடுத்து வச்சுக்கிட்டார். பொதுவாக கனிமத் பொருட்கள், போரிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை முறையாக பங்கு பிரித்து அதற்கு பிறகு அதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க. அங்கிருந்து வேகமாக ஒரு மனிதர் 2 செருப்பு வார்களை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார். ஒரு செருப்பு வாரோ 2 செருப்பு வாரோ, ஹதீஸ்ல இப்படி வருகிறது, ஒன்றோ அல்லது 2 வருது. வந்து கொண்டு வந்து நபிகளாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், இதை நானும் எடுத்து விட்டேன் பிரிப்பதற்கு முன்னால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை நீ கொண்டு வந்து தரலன்னு சொன்னா இது நரகத்துடைய நெருப்பு வார்களாக இருந்திருக்கும்னு சொன்னான். இணையத்திற்குரியவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் அனுமதி இல்லாமல், யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது இருக்கிறது, அது நெருப்பை சுமந்து கொள்வதை போல. இணையத்திற்குரியவர்களே, பள்ளிவாசலிலே வந்து செருப்பை திருடி கொண்டு செல்வது என்பது, தெரியாம போயிட்டு மாத்தி போட்டு போயிட்டோம், நம்ம போட்டு போயிட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும். நம்ம ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்லை இல்லையா? நம்ம என்ன அவ்வளவு உணர்வு இல்லாமலா இருக்கிறோம்? காலில் செருப்பு மாட்டினோன்னே இது நம்ம செருப்பா இல்லையான்னு தெரியும். அல்லது கொஞ்சம் தள்ளி போனோடனே நம்முடைய செருப்புடைய அடையாளம் தெரியும். பழசு புதுசு நம்மோடு பழகி இருக்கக்கூடிய செருப்பு இல்லையா? அதையும் தாண்டி கொண்டு போய் நம்ம வச்சுக்கிறோம்னு சொன்னா நாம திருடிட்டோம். சாதாரணமாக திருடவில்லை, நெருப்பு, நரக நெருப்பினுடைய செருப்பை கொண்டு போயிருக்கோம். அதை போட்டு கொண்டு இருக்கிற காலமெல்லாம் பாவம், அதை போட்டு கொண்டு இருக்கிற காலமெல்லாம் நரகத்தை காலிலே சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதானே அர்த்தம். கணியத்திற்குரியவர்களே, அந்த செருப்பு, யாருடைய செருப்பை எடுத்து சென்று இருக்கிறீர்களோ அவருடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு சிரமப்படுவார், எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு திட்டுவார். கணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் செருப்பு திருடுகின்ற விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுக்குன்னே நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் திருடிட்டு போறாங்க. சங்கடமாகும், கஷ்டமாகும், கவலையாகவும் இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நரகத்திலும் செருப்பு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்திலே கொடுக்கக்கூடிய ஆக குறைவான தண்டனை அவருக்கு நரகத்தினுடைய செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிவிக்கப்பட்ட உடனேயே அவனுடைய ஹீட், அதனுடைய சூடு அவருடைய மூளையை உருகி ஊத்த வச்சிடும். கணியத்திற்குரியவர்களை, சொல்லப்படுகிறது, அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் சொல்லப்படுது. என்றால் அபூ தாலிபுடைய மரண நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது களிமா சொல்லிருங்க, அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து உங்களுடைய சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்துறேன்னு கெஞ்சினாங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நீங்கள் விரும்புவவர்களுக்கெல்லாம் நாம ஹிதாயத் கொடுக்க முடியாது. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விருப்பம், நபிகளாருடைய விருப்பம் கூட இல்ல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நீங்கள் விரும்புவவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக மறுத்துட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் பட்ட இடங்களை நரக நெருப்பு தீண்டாதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய உடல் முழுவதும் தன்னுடைய எச்சியால் தடவி விடுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிகால்களை மறக்கடிச்சிட்டான். அப்ப அபூ தாலிபுக்கு அந்த குதிகால்களிலே நரகத்தினுடைய நெருப்பு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது, அது அப்படியே மூளையை உருகி கீழே ஊத்த வச்சிடும். அவ்வளவு சூடான, ஹீட்டான, உஷ்ணமான செருப்பாக அவைகள் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்திலையும் செருப்பு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலை நேரத்துல, பிலாலே, நீ இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து எந்த ஒரு காரியத்தை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார், என்னமோ ஒரு காரியம் செய்யற, அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கு, என்ன செய்யறன்னு கேட்டான். கேட்டுட்டு சொன்னாங்க, நான் உன்னை கனவிலே சொர்க்கத்திலே உன்னுடைய செருப்பினுடைய ஓசையை நான் கேட்டேன். தஃபன அலைக, உன்னுடைய செருப்பினுடைய ஓசையை நான் கனவிலே நான் கேட்டேன், சொர்க்கத்துல எனக்கு முன்னால உன்னுடைய செருப்புடைய ஓசையை கேட்டேன்.
இப்ப இந்த ஹதீஸின் மூலமாக என்ன தெரிய வருகிறது? சொர்க்கத்திலும் செருப்பு இருக்கிறது, நரகத்திலும் செருப்பு இருக்கிறது. எப்படியான செருப்பு நமக்கு வேண்டும் என்பது நாம உலகத்தில செருப்பு அணிவதின் மூலமாகவும் நபிகளாருடைய அந்த சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாகவும் கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த அமல் வேற ஒன்றுமில்லை. எப்பொழுது ஒழு செய்தாலும் தஹியத்துல் ஒழு 2 ரக்காத் தொழுது விடுவார்கள் என்று கிதாபுகளிலே ஹதீஸ்களிலே வருகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி செருப்புகளை அணிபவர்களாகவும் நபிகளாருடைய வழிமுறையை சுன்னத்தை முழுமையாக பேணக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.